காசு என்ன மரத்துலயா காக்கிது? காசு என்ன மரத்துலயா காக்கிது? ஆமாங்க, பணம் மரத்தில் தான் காய்க்குது. நமக்கு வேணுங்கிறப்ப தேவையான பணத்தை ஈர்க்க முடியும். இந்த ஐடியாவை சொல்லி தான் ஈர்ப்பு விதி, அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் இவ்வளோ ஃபேமஸ் ஆகிருக்கு. ஆனால் லா ஆஃப் அட்ராக்ஷன் பணத்தை ஈர்க்கிறத பற்றி மட்டும் பேசுகிறதில்ல. ஒரு தனி மனுஷனுக்கும் அவனோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்கிறதுக்கும் இல்லை அவனோட வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கும் உதவுற ஒரு அற்புதமான விஷயமா ஈர்ப்பு விதி இருக்குது. இதை ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா சிங்கிள் கான்செப்ட், சோ மெனி பெனிஃபிட்ஸ், ஒத்தக்கல் பெத்த லாபம். இது எங்கே ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 19ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில் நியூ தாட் மூமெண்ட் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அதாவது இந்த பூமியில் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் ஒவ்வொரு மனுஷனும் பிறக்கிறான். ஆனால் அவனுக்கு ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. அவனை பிரச்சனைகள்லேருந்து மீட்டு கொண்டு வர்றதுக்கும் அவன் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கும் ஒரு வழிகாட்டுற விதமாக தான் இதை ஆரம்பிச்சிருக்கணும். இதில் என்ன ஸ்டேட் பண்ணுறாங்கன்னா, ஒரு மனுஷனோட எண்ணங்கள் தான் அவனோட வாழ்க்கையை உருவாக்குது. இந்த நியூ தாட்டில் எதையெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன், பவர் ஆஃப் இன்டென்ஷன், இன்டர்கனெக்டட்னஸ் ஆஃப் மைண்ட், பாடி அண்ட் ஸ்பிரிட், இது எல்லாத்த பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு தனி மனுஷனும் அவனுக்கு தேவையான விஷயங்களை அவனோட சிந்தனை மூலமாக ஒவ்வொரு நிமிஷமும் ஈர்த்துக்கிட்டே தான் இருக்கான். ஒரு மனுஷன் அவனுக்கு தேவையான வாழ்க்கையை அவனே உருவாக்குறதுக்கு தேவையாக இருக்கிற அடிப்படையான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் திங்கிங், விசுவலைசேஷன் அண்ட் அஃபர்மேஷன்ஸ். பாசிட்டிவ் திங்கிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் அந்த பிரச்சனையை பெருசாக பார்க்காம அதில் உங்களுக்கு இருக்கிற ஒரு சொல்யூஷனை ஃபோக்கஸ் பண்ணுறதை தான் பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அஃபர்மேஷன்னா என்னன்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். தென் விசுவலைசேஷன் அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, காட்சிப்படுத்துதல். இதை தான் அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருப்பார், கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இது நியூ தாட்டுன்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, உண்மையிலே இதோட பேசிக்காக இருக்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட் யூ திங்க் யூ பிகம். இதை நமக்கு ஏற்கனவே யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காரு. யாருன்னு சொல்லுங்கள்? அவர் தான் நம்ம விவேகானந்தர். ஸோ நியூ தாட் மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, பல்வேறு விதமான மதங்களில் இருக்கிற நல்ல கருத்துக்களை எடுத்து உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். ப்ளஸ் அது போகவும் எல்லாத்தையுமே ஒன்றாக்குறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் நியூ தாட் மூமெண்ட். ஸோ இதில் வந்து எதையுமே கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க, எல்லாத்தையுமே அப்ரிஷியேட் தான் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணவங்களாக கன்சிடர் பண்ணுறவங்க யாருன்னா, ஃபினியஸ் ஹும்பி, மேரி பெக்கரேடி, ரால்ஃப் வால்டோ எமர்சன், குர்திஸ் ஹாப்கின், தாமஸ் ஸ்டூவர்ட், ஏர்னஸ்ட் ஹோம்ஸ், இவங்கெல்லாம் முக்கியமான ஆட்கள். இவங்களை தவிரவும் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே நம்மளோட மைண்ட் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி நிறைய புக்ஸ் எழுதியிருக்கிறாங்க. இதெல்லாம் இப்படியே இருக்கும்போது 1910 சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் அப்படிங்கிற ஒரு புக்கை வேலஸ் டி வேட்டல்ஸ் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. ஸோ அந்த புக்கில் வந்து பணக்காரவங்களாகிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத சயின்டிஃபிக்காக சொல்லியிருப்பாங்க. இந்த புக்கு தான் ரோண்டா பைன் மேம் வந்து சீக்ரெட் மூவி எடுக்கிறதுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக வந்து அமைஞ்சிருக்கு. 1937 திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படிங்கிற புக் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோவோட டைட்டில். அதாவது நீங்கள் பணக்காரவங்களாகணும்னு நீங்கள் நினச்சா அதுக்கு நீங்கள் நல்லா சிந்திச்சாலே போதும். நீங்கள் பரம்பரை பணக்காரவங்களாக இருக்கணும்னோ இல்லை ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்கிறதோ அவசியம் கிடையாது. நம்மளோட சிந்தனை எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளும் பணக்காரவங்களாக மாறலாம். தென் ஃபைனலி 2006 சீக்ரெட் அப்படிங்கிற புக்கை ரோண்டா பைன் மேம் வந்து எழுதியிருக்காங்க. அப்போவே சீக்ரெட்டுன்னு ஒரு டாக்குமெண்ட்ரி மூவியும் ரிலீஸ் ஆச்சு. அது நம்ம எல்லாரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஸோ அது வந்து பெரிய ஒரு அலையை உருவாக்குச்சுன்னு கூட சொல்லலாம். நிறைய மக்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் நோய்களை குணமாக்குறதுலையும் ஒவ்வொரு தனி மனுஷனோட சக்தியை உணர்றதுக்கும் உதவி இருக்குது. அதனால நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. இப்போது சோசியல் மீடியாவோட வளர்ச்சினாலையும் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற விஷயம் நல்லாவே பரவிருக்கு. அதை சரியாக நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் நாமளே உருவாக்கிக்க முடியும். நம்ம வாழ்க்கையும் அழகாக மாற்றிக்கலாம். எல்லாம் சரி,
பணத்தை எப்படி மரத்தில் காய்க்க வைக்கிறதுங்கிறத சொல்லவே இல்லையேன்னு பார்க்குறீங்களா? அதுக்கு தான் நீங்கள் திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக்கை படிக்கணும். நார்மலாகவே ஒரு மரம் வளர்கிறதுக்கு விதைன்னு ஒன்று வேணும். அந்த விதை வளர்கிறதுக்குமே தேவையான சூழல்கள் வேணும். நல்லா காற்று இருக்கணும், வெளிச்சம் இருக்கணும், மண்ணும் நல்லதாக இருக்கணும். அப்போ தான் அதுக்கான சூழல் வரும்போது அந்த விதை வளர ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் நம்ம பணக்காரவங்களாகணும்னா நமக்கு ஒரு ஐடியா இருக்கணும். அந்த ஐடியாவை சரியான இடத்துல சரியான நேரத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நம்மளாலையும் பணக்காரவங்களாக ஆக முடியும். இப்போ ஒரு வருஷத்தில் 1 கோடி சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டால் நார்மலாக இருக்கிற நம்மளால் யோசிக்கக்கூட முடியாது. அதுவே நம்மக்கிட்ட 100 ரூபா மதிப்புள்ள ஒரு ப்ராடக்ட் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அந்த ப்ராடக்டை நம்ம 1 லட்சம் பேத்துக்கு மட்டும் விற்றோன்னா போதும், நம்மக்கிட்ட 1 கோடி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ பணத்தை மரத்தில் காய்க்கிற மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ணணுன்னா நம்மளுக்கு பிஸ்னஸுக்கான ஒரு ஐடியா இருக்கணும். அதை சரியான இடத்துல சரியான சூழலை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான அறிவு இருக்கணும். அதை தான் திங்க் அண்ட் க்ரோ ரிச், நாட் ஹார்ட் ஒர்க் அண்ட் க்ரோ ரிச். சிந்தனையை வளர்த்துக்கிறது மூலமாக தான் நம்ம பணக்காரவங்களாக ஆக முடியும். சிந்தனையை வளர்த்துக்கிறது மூலமாக பணக்காரவங்களாக மட்டும் இல்லை, நம்ம மகிழ்ச்சியானவங்களா, அமைதியானவங்களா, நிம்மதியானவங்களா எல்லாமாவும் மாற முடியும். அதுக்கு ஈர்ப்பு விதி உங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் கொடுக்கும். இன்னும் ஈர்ப்பு விதியை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.